அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சாரி, நேற்று பதிவு போட முடியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னையோட பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 9/7/2024, குரோதி வருடம் ஆனி மாதம் செவ்வாய்க்கிழமை, ஆனி 25. திதி பார்த்திங்கன்னா திருதியை திதி காலையில் 6-9 வரை இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் காலையில் 7:52 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு மக நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்த யோகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சதுர்த்தி திதிங்கிறதுனால விநாயகர் வழிபாடு நல்லது. ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:02 சூரியன் மறைவு மாலை 6:43 இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை இருக்குது. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. இப்போது மக நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமணம் செய்யலாம், பைத்தொழில் செய்கிறது, வண்டி ஏற கற்றுக்கிறது, ஆயுதம் பயில்றதுக்கு, இடம் தொடர்பான வழிபாடு செய்கிறதுக்கு, கிணறு வெட்ட, தாலி செய்கிறதுக்கு, மந்திரம் பயன்படுத்த ஏற்ற நாளாக இருக்குது. இப்போது சதுர்த்தி திதியில் பார்த்திங்கன்னா மந்திரம் செய்கிறது, கட்டுதல் செய்கிறது, ஆயுதம் செய்கிறது, தீ தொடர்பான வேலைகள் செய்கிறது உகந்ததாக இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால சுப காரியங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். இப்போது கிரகநிலைகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மகர ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது. மற்றபடி பெரிய வேறுபாடு எதுவும் கிடையாது. கிரகநிலைகளில் சூரியனும் மிதுன ராசிலையும், புதனும் சுக்கிரனும் கடக ராசிலையும் இருக்காங்க. சந்திரன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இருக்காங்க. ஸோ நாள் முழுக்க ஒரு சாதாரண ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நாளை சரியாக பயன்படுத்திக்கிங்க. அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. இப்போ ஒற்றைவார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு சுகம், ரிஷப ராசிக்கு வரவு, மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு சிரமம், சிம்ம ராசிக்கு பிரீத்தி, கன்னி ராசிக்கு வழிபாடு, துலாம் ராசிக்கு தெளிவு, விருச்சிக ராசிக்கு மரியாதை, தனுசு ராசிக்கு ஜெயம், மகர ராசிக்கு ஆரோக்கியம், கும்ப ராசிக்கு விருத்தி, மீன ராசிக்கு பரிசு. ஆக மொத்தம் சில ராசிகளுக்கு நல்லதும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் டஃப்பான நாளாக தான் இருக்குது. பார்த்துக்குங்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு இன்றைக்கி எந்த காரியத்திலையும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். வீண் செலவுகளால் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களோட பொறுப்புகளை திறமையாக செய்ய வேண்டியது, திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கணும். பொறுமை நல்லதாக இருக்கணும். பொறுமை அதிகமாக தேவைப்படுது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். பொறுமையாக சிந்தித்து செயல்படுறது நல்லது. இன்றைக்கி உறவினர்கள் ஆதரவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பலனை தரும், நிம்மதியை தர மாதிரி இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் திறமையான முறையில் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட வேலைகளில் தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்க்குறது நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈகோ இல்லாமல் நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது உறவில் கொஞ்சம் இஷ்யூவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். 2 பேரும் ஒன்றா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல சந்தோஷமான டைம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. வீட்டுக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பார்த்து பொறுமையாக செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்களில் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலனை தரும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாளுறது அவசியமாக இருக்கும். பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு காரியத்திலையும் திட்டமிட்டு செயல்படுறது அவசியமாக இருக்குது. மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
அடுத்தது ரிஷபராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வேலை விஷயத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, கொஞ்சம் இடையூறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். பெரிய மனிதர்கள் ஆதரவு நல்ல பலனை தரும். வேலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் குறையிற மாதிரி இருக்குது. பண வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஒரு சாதகமான நாளாக தான் இருக்கும். என்ன தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து தாண்டி சவால்களை தாண்டி வர நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி பெற உதவக்கூடிய விஷயமா இருக்கும். நீங்கள் உற்சாகத்தோடவும் உறுதியோடவும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பணியில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு பராமரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற விஷயமா இருக்கும். இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் துணக்கூட நல்ல ஒரு புரிதலும் பராமரிப்பும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்குது. நாள் முழுக்க இன்றைக்கி இனிமையாக கொண்டு போகிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. அது பாதுகாப்பாக சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது. நேர்மறையான எண்ணங்கள் காரணமாக உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆக மொத்தம் சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து நாள் முழுக்க இனிமையான பலன்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு சவால்களை சந்தித்தாலும் அதில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறத்துக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை திறம்பட செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக முயற்சி இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தாரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு பலனை தர மாதிரி இருக்கும். நண்பர்களோட வருகை பார்த்திங்கன்னா மனசுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமா இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிற எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக தான் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். முயற்சிகளை கைவிடாமல் செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை செய்யும் போது கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். வெற்றி அடையிறதுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுமூகமான நிலை இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்து போகிறது அவசியமாக இருக்கும். நீங்கள் மாறுபட்ட நடவடிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது, செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பண டிரான்சாக்ஷனோட ஆவணங்களை சரியாக பராமரிக்கிறது அவசியமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாளுறது பண விஷயத்தில் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. தியானம் செய்கிறது வந்து நல்ல ஒரு பலனை தர மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும். மற்றபடி ரொம்பவும் வருத்திக்க வேண்டாம். எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாள் முழுக்க சாதகமாக போகிறதுக்கு திட்டமிட்டு செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் அமைதி குறையிற நாளாக இருக்கும். உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி உங்களோட முயற்சிகளில் வெற்றி அடைய கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம், தவிர்க்கிறது நல்லது. பெரியவர்களோட ஆற்றலான வார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால் தொழிலில் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பளு அதிகமாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட மோதல்கள் ஏற்படாமல் விட்டு கொடுத்து போனீங்கன்னா, அதே மாதிரி பேசும்போது பார்த்து பேசுனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேலையை சுமூகமாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையோட நட்பான முறையில் பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு அணுகுமுறையால் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு புரிதல் இருக்கும் போது இன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் இருக்குது. சின்னதாக கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும். வரவும் செலவும் இருக்கிறதுனால சுமூகமாக பார்த்து செலவுகளை கையாளுறது நல்லது. எந்த ஒரு பெரிய செலவும் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் நாள் முழுக்க கொஞ்சம் ஓய்வு எடுத்தாங்கனாலே போதும், நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் இன்றைக்கி கடகராசிக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு நாளாக சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்மராசி. இன்றைக்கி பசங்க வழியில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி தரும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக தான் இருக்குது. வங்கி சேமிப்பு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி சாதகமான பலன் கிடைக்கணுன்னா உங்களோட தன்னம்பிக்கை அவசியமாக இருக்குது. தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்கிற காரியங்கள் நல்ல ஒரு சாதகமான பலனை தரும். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்க முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் அதிக அளவில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் நல்லிணக்கம் ஏற்படுறதுக்கு சுமூகமாக பழக வேண்டியது அவசியமாக இருக்கும். நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு 2 பேரும் ஒன்றா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பணப்பற்றாக்குறை இருக்குது, செலவுகள் இருக்குது, கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பாதங்களில் வலிகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். கீழே விழுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. கவனமாக அடி எடுத்து வைக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பசங்களால் செலவுகளும் சில சந்தோஷமான விஷயங்களும் இருக்குது. சில சவால்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி இன்றைக்கி உங்களோட சவால்களை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. எந்த பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு சுமாராக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த உதவி கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. புதிய நபரோட அறிமுகத்தால் வியாபாரத்தில் முன்னேற்றம் தெரியும். வேலை செய்கிறவங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கும் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. உங்களோட நம்பிக்கை இன்றைக்கி எல்லாமே பலிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுறது மட்டும் அவசியமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் சொன்ன நேரத்துக்கு வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வேலைகளை நம்பிக்கையோடு செய்யக்கூடிய நாளாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் துணை கூட நல்லுறவை பராமரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் நடைபெற இருக்கக்கூடிய மங்களகரமான நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்கும். துணை கூட இன்றைக்கி சந்தோஷமான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது. இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு இன்றைக்கி பணத்தை செலவு செய்கிறது நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நாள் முழுக்க சந்தோஷமான மனநிலையோடு போகிறது நல்லது. ஆக மொத்தம் கொஞ்சம் வேலையில் மட்டும் கன்னிராசிக்கு கொஞ்சம் அதிகமான வேலை இருக்கிறதுனால டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலனை தருது.
நாளை சாதகமாக கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு சந்தோஷமான மனநிலையோடு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். கடினமான காரியத்தையும் ஈஸியாக செஞ்சு தூக்கி போட்டு போயிடுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இன்றைக்கி இருக்குது. உங்களோட நம்பிக்கையான போக்கு காரணமாக பயனுள்ள முடிவுகளை இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க. புதிய நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி தரும். திருமண சுபகாரியங்கள் கைகூடும் ஒரு சிலருக்கு. அதாவது பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு சாதகமான முடிவுக்கு வரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிறது உறுதியாக இருக்குது. உங்களோட நேர்மையான முயற்சி மேலதிகாரிகள்கிட்டேருந்து பாராட்ட பெறத்துக்கு உங்களோட பணியில் செயல்திறனில் நல்ல ஒரு தரமும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாளை சரியாக வேலையில் பயன்படுத்திக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட அன்பான உணர்வுகளை துணையிடம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. 2 பேரும் ஒன்றா இணைஞ்சு கொண்டாடி திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நாள் முழுக்க பல எளிமையான நேரங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்குது. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சின்னதாக கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் பார்த்து கண்காணிச்சிங்கன்னா கடன் வாங்காமல் நாளை கொண்டு போக முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட உள்ள ஆற்றலும் மன உறுதியும் ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சுருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி சாதகமான ஒரு நாளாக அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை எதிர்காலத்துக்கு உண்டான பயனுள்ள வகையில் சரியாக பயன்படுத்திக்கிறது எல்லா விஷயத்துலையும் நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. தொழில் விஷயமாக எடுக்கிற முயற்சிகளில் தடைகள் தாமதங்கள் இருக்குது. பெரிய மனிதர்களோட ஆதரவு நல்லாயிருக்கும். இன்றைக்கி சாதகமான நாளாக அமையிறதுக்கு உங்களோட மனசை ஓய்வாக அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறதும் வளைந்து கொடுத்து போகிறதும் புத்திசாலித்தனமும் இன்றைக்கி நிறைய தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட வேண்டாம். எதிரிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். பண வரவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சில கவனக்குறைவால் மனசதறலால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கவனமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களோட வேலைகளை காலையிலேருந்து என்னென்ன வேலை செய்யணும்னு திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். முடிஞ்சால் அமைதியாக போனீங்கன்னா ரொம்பவும் சாதகமான பலனாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு இன்றைக்கி பணத்தை இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அப்போ தான் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் உங்கள்கிட்ட இருக்குது. மனசை ஒருநிலைப்படுத்துகிறதோ பிரார்த்தனை செய்கிறதோ நல்ல ஒரு சாதகமான பலனை தரும். முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கிற மாதிரி இருக்குது. நாள் முழுக்க அமைதியும் பொறுமையும் அவசியமாக தேவை. பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு சுமாராக இருக்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகமாகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வீட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க வாய்ப்பு இருக்குது. வாகனத்தில் போகும்போது கவனமாக எச்சரிக்கையோடு போகிறது நல்லது. கூட பிறந்தவங்க இன்றைக்கி உறுதுணையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு வேண்டாம். ஆனால் அதுக்கான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்காது. உங்களோட எதிர்கால வளர்ச்சி குறித்து கவலைப்படுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்களோட பொறுப்பு மற்றும் அர்ப்பணிப்பை கொண்டு இன்றைக்கி நாளை வெற்றிகரமாக ஆக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்குது. ஆனால் இந்த பயணத்தில் சில அலைச்சலும் விரும்பத்தகாத சூழ்நிலைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது.
முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் பயணத்தை வந்து பெருசாக பாதிப்பு ஏற்பட்டாலும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணைக்கூட இன்றைக்கி மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். உங்களோட உறவை பராமரிக்க சிறந்த அணுகுமுறை தேவைப்படுது. சாதகமான பலன் கிடைக்க அமைதியாக சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவும் இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் செலவை கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை அனுபவிக்கிறதுக்கு முடியும், இல்லைனா முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் குழப்பம் பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது. உறவில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வேலையிலையும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி வந்து காலையிலேருந்தே கொஞ்சம் மனசில் குழப்பங்களும் செய்கிற காரியங்களில் தாமதமும் இருக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் அடுத்தவங்களை நம்பி புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம். அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு கவனமாக வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. வெளியூர் பயணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி லாபகரமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். முக்கியமான முடிவுகள் நாளைக்கு எடுத்துக்கோங்க, இன்றைக்கி வேண்டாம். இன்றைக்கி தைரியத்தோடு இருக்க வேண்டியது உங்கள் நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை எல்லாமே பயன்படுத்தி கடின முயற்சி செஞ்சு இன்றைக்கி வேலை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கொஞ்சம் பதட்டப்படாமல் வேலையில் தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட அன்பாக பழக வேண்டியது இருக்குது. துணைக்கூட வெளியில் போயிட்டு வர்றது மனசுக்கு நிம்மதியை தரும், திருப்தியை தரும். சில விஷயங்களை ஈஸியாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக இல்லாமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா துணைக்கூட சந்தோஷமான நாளாக அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இருக்க வரவு இருக்குது. ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி பாருங்கள். தேவையில்லாத வீண் விரயங்களோ வீண் செலவுகளோ பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பாதிப்போ உங்களோட மனக்குழப்பம் காரணமாக பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓய்வு எடுக்கிறதும் நல்ல ஒரு அமைதியாக மனசை ஒருநிலைப்படுத்துறதும் நல்லது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு உங்களோட திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான பலனை தரும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும். பெரிய பாதிப்புகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி வந்து வரவு நல்லா இருக்குது. குடும்பத்தில் உறவினர்கள் மூலிமா நல்ல ஒரு சுப செய்திகள் கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்க மூலிமா அனுகூலமான பலன் கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றியும் வளர்ச்சியும் தெரியும். உங்களோட தன்னம்பிக்கை அதிகரித்து நாளை சந்தோஷமாக கொண்டு போக நாளாக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட அருமையான செயல்திறன் மூலிமா உங்களுக்கு வெகுமதியும் அங்கீகாரமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட புத்திசாலித்தனம் மற்றும் சிறந்த செயல் மூலிமா நல்ல ஒரு திட்டமிட்ட செயல்பாடு வெற்றிகரமான வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நாளை பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும். துணைக்கூட உங்கள் மேலே நல்ல ஒரு நம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. 2 பேரும் சந்தோஷமாக இந்த நாளை அனுபவிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. சாதகமான பலன் கிடைக்கும். இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது. நல்ல ஒரு உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு சாதகமான பணம் இருக்கும். அதே மாதிரி செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றலும் தன்னம்பிக்கையும் காரணமாக நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நாளை சரியான காரியங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான காரியத்துக்கு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம். இந்த நாளை முடிஞ்ச அளவுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய நாளாக கொண்டு போகிறது நல்லது.
எதிர்காலத்துக்கு உண்டான நாளை இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இன்றைக்கி உங்களோட செயல்களில் காரியங்களில் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே மாதிரி மனசுக்கு அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஒருநிலைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும். வியாபார வளர்ச்சிக்காக போட்ட திட்டங்களில் வெற்றி கிடைக்கணும்னா சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. குடும்பத்தில் செலவுகள் பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு சிலருக்கு உறவினர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உங்களோட பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களை நீங்களே அமைதியாகவும் புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அப்போ தான் சாதகமான பலன் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுமையான அணுகுமுறையோடு மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை கொஞ்சம் அதிகமாகவும் பரபரப்பாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களோட வேலையை திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அதை உறவில் எடுத்துக்கிட்டு சண்டை போடாமல் வாக்குவாதம் செய்யாமல் பொறுமையாக அவசியமாக கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். துணையை புரிஞ்சிக்கிற அளவுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது, ஆனால் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்ப தேவைக்காக செலவு செய்கிறனால அதில் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து சேமிச்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீ பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனாலே போதும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. ஆக மொத்தம் மீன ராசிக்கு இன்றைக்கி ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான நாளாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வர வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது இன்னும் லைவ் டெலிகாஸ்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பயணம் செய்கிறதுனால கொஞ்சம் ரெக்கார்டிங்கில் இஷ்யூ இருக்கலாம். அதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அடுத்து பயணங்கள் முடிஞ்சதும் சாதகமான நல்ல ஒரு தெளிவான பலன்கள் சொல்லப்படும். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.